ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். இந்த வீடியோவில் நம்ம திருச்சி மாவட்டம் பகுதி 2 இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் நம்ம பார்க்க போறோம். என்னென்ன சட்டமன்ற தொகுதியில்? மணச்சநல்லூர், மணப்பாறை, முசிறி, லால்குடி. இந்த தொகுதியை பத்தி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த தொகுதிகளில் கடந்த காலத்தில் யாரெல்லாம் வெற்றி பெற்றாங்க, தற்போது யாரு சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாங்க, அடுத்து யாரு உத்தேசக்கல வேட்பாளர்கள் இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது, அடுத்து இந்த தொகுதி யாருக்கெல்லாம் இப்போதைக்கு சப்போர்ட்டா இருக்குது. இந்த தகவல் மட்டும் இல்லாம இப்போ எஸ்ஆர் படி இந்த தொகுதிகளில் எத்தனை வாக்குகள் நீக்கப்பட்டுள்ள என்பதை வீடியோவில் பார்ப்போம். வாங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பகுதி 2 சட்டமன்ற தொகுதியில் மணச்சநல்லூர், மணப்பாறை, முசிறி, லால்குடி. இந்த 4 தொகுதியில நம்ம பார்ப்போம். முதல்ல மணச்சநல்லூர் தொகுதி. மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில 2016ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்த எம் பரமேஸ்வரி வெற்றி பெற்றார். அதிமுக சேர்ந்த எம் பரமேஸ்வரி வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு திமுக சேர்ந்த எஸ் கதிரவன் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். இந்த தொகுதியில 3 முறை தேர்தல் நடந்தது. 3 முறை நடந்துள்ளது. திமுக 1 முறையும், அதிமுக 2 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. ஆஸ் பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி இந்த தொகுதியில மொத்த வாக்குகள் 2,58,700 வாக்குகள் இருந்தன. தற்போது 2026ஆம் ஆண்டு எஸ்ஐஆர் டிராட் படி 2,27,161 வாக்குகள் தற்போது உள்ளன. இந்த மணச்சநல்லூர் தொகுதியில 31,500க்கும் மேற்பட்ட வாக்குகள் எஸ்ஐஆர் பட்டியல் படிவத்தின் மூலமாக நீக்கப்பட்டுள்ளது. இதுல இவ்வளவு வாக்குகள் உங்களுக்கு நீக்கப்பட்டுள்ளது. உத்தேசக்கல வேட்பாளர்கள் டிஎம்கே சேர்ந்த எஸ் கதிரவன் எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ, இவர் மறுபடியும் இந்த தொகுதியில போட்டிப்பட விரும்புகிறாரு. மேலும் காட்டுக்குளம் கணேசன், முசிறி கிழக்கு ஒன்றிய செயலாளர், இவரும் இந்த தொகுதியில் போட்டிப்பட விரும்புகிறாரு. அதிமுக டிபி பூனாட்சி பரமேஸ்வரி, எக்ஸ் எம்எல்ஏ என்டி சந்திரமோகன், இவங்க எல்லாருமே இந்த தொகுதியில மணச்சநல்லூர் தொகுதியில போட்டிப்பட ஏடிஎம்கே சார்பா விரும்புறாங்க. யாருக்கு இதுல சீட் கிடைக்கிறத அடுத்து நம்ம பார்ப்போம். இந்த தொகுதியில இருக்கக்கூடிய வாக்கு வங்கி முத்திரை சமூகத்தினர் இந்த தொகுதியில் அதிகமா இருக்காங்க. அதுக்கடுத்து பட்டியல் சமூகத்தினர், கவுண்டர்கள், செட்டியார், ரெட்டியார், இஸ்லாமியர்கள் இந்த தொகுதியில அதிகமா இருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்தளவு உங்களுக்கு டிசைட் பண்ணக்கூடியது யாருன்னா முத்திரையர் மற்றும் பட்டியலின சமூகத்தினர் தான் டிசைட் பண்ணக்கூடிய பொசிஷன்ல இருக்கிறாங்க. இந்த தொகுதி தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. அடுத்து சட்டமன்ற தொகுதி மணப்பாறை. சட்டமன்ற தொகுதி மணப்பாறை. இதுல 2016ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்த ஆர் சந்திரசேகர் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு பி அப்துல் சமீது, எம்எம்கே, சரிங்களா, அந்த கட்சி சேர்ந்த பி அப்துல் சமீது திமுகவோட உதயசூரிய சின்னத்துல போட்டிட்டு வெற்றி பெற்றார். இந்த தொகுதியில 3 முறை உங்களுக்கு தேர்தல் நடந்துள்ளது. 1 முறை திமுக கூட்டணியும், 2 முறை அதிமுக வென்றுள்ளது. இத்தொகுதியில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,86,386 வாக்குகள் இருந்தன. தற்போது 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் டிராட் படி 2,56,674 வாக்குகள் தற்போது உள்ளன. இந்த தொகுதியில் பாத்தீங்கன்னா 27,700க்கும் மேற்பட்ட வாக்குகள் எஸ்ஆர் படிவத்தின் மூலம் நீக்கப்பட்டுள்ளது. 27,700க்கும் மேற்பட்ட வாக்குகள் இந்த தொகுதியில் நீக்கப்பட்டுள்ளது. உத்தேசக்கல வேட்பாளர் யாரு? மறுபடியும் அப்துல் சமீது இந்த தொகுதியில போட்டியிட விரும்புறாரு. டிஎம்கேல பண்ணப்பட்டி கோவிந்தராஜன், அமிர்தவல்லி, ராஜலட்சுமி, இவங்க எல்லாருமே போட்டி போட விரும்புறாங்க. ஏடிஎம்கேல சந்திரசேகர், எஸ் எம்எல்ஏ, தென் டாக்டர் விஜயகுமார், எக்ஸ் எம்எல்ஏ, சின்னசாமி, எக்ஸ் எம்எல்ஏ, இவங்க எல்லாருமே போட்டியிட விரும்புறாங்க. காங்கிரஸ்ல வழக்கறிஞர் கோவிந்தராஜன், ரமேஷ்குமார், மிலிட்டரி முருகன், இவங்க எல்லாருமே இந்த தொகுதியில் போட்டி விட விரும்புறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தளவு போட்டியிடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. யாருக்கு வாய்ப்பு இருக்குன்றத அடுத்து நம்ம பார்ப்போம். இந்த தொகுதியை பொறுத்தளவு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி ஊராளி, கவுண்டர், பட்டியல் சமூகத்தினர், முத்திரையர், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், முக்குலத்தோர், உடையார், செட்டியார், நிறைய சமூகம் இந்த தொகுதியில் இருக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தவரை தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமாக உள்ளது. திமுக கூட்டணிக்கு சாதகமான தொகுதியாக இந்த தொகுதி உள்ளது. அடுத்த சட்டமன்ற தொகுதி முசிறி சட்டமன்ற தொகுதியில 2016ஆம் ஆண்டு எம் செல்வராஜ் அதிமுக சேர்ந்த வெற்றி பெற்றார். எம் செல்வராஜ் அதிமுக சேர்ந்த வெற்றி பெற்றார். தற்போது 2021ஆம் ஆண்டு திமுக சேர்ந்த என் தியாகராஜன் வெற்றி பெற்று அவர் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறார். இந்த தொகுதியை பொறுத்தளவு உங்களுக்கு 8 முறை அதிமுக வென்றுள்ளது. 8 முறை அதிமுக வென்றுள்ளது, 2 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 1 முறை சுயேட்சை வென்றுள்ளது, 5 முறை
திமுக என்றுள்ளது. சோ அப்ப இந்த தொகுதியோட கள நிலவரப்படி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இதுவரைக்கும் நடந்த வரலாற்றுல அதிக முறை அதிமுக வென்றுள்ளது. ஆஸ் பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி இங்க இருந்த மொத்த வாக்காளர்கள் 2,75,917 வாக்காளர்கள் இருந்தனர். ஆஸ் பர் 2026 SR டாட் படி தற்போது 2,06,553 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். முஸ்லிம் தொகுதியில 19,300க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் SR படிவத்தின் மூலம் நீக்கப்பட்டுள்ளனர். உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல காடுவெட்டி தியாகராஜன் எம்எல்ஏ அவரு இந்த தொகுதியில மறுபடியும் போட்டியிட விரும்புகிறார். ராமச்சந்திரன் முசிறி மேற்கொண்டிய செயலாளர் இவரும் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல என்ஆர் சிவபதி முன்னாள் அமைச்சர், செல்வராஜ் எக்ஸ் எம்எல்ஏ செல்வராஜ் பிள்ளை, அப்புறம் மாணிக்கம் ராஜமாணிக்கம் போன்ற இவங்க எல்லாருமே இந்த தொகுதியில போட்டியிட விரும்புறாங்க. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி முத்தரையர் பட்டியல் சமூகத்தினர், வெள்ளாளர், பிள்ளைமார், ரெட்டியார், செட்டியார், உடையார், கவுண்டர்கள், இஸ்லாமியர், நிறைய சமூகம் இந்த தொகுதியில உள்ளது. இந்த தொகுதியை பொறுத்தளவு தற்போதைய நிலவரப்படி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. முசிறி தொகுதி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக தற்போது உள்ளது. அடுத்த சட்டமன்ற தொகுதி லால்குடி சட்டமன்ற தொகுதி. இந்த லால்குடி சட்டமன்ற தொகுதியில 2016ஆம் ஆண்டு சவுந்தரபாண்டியன் திமுக சேர்ந்த சவுந்தரபாண்டியன் வெற்றி பெற்றார். தற்போது 2021ஆம் ஆண்டு சவுந்தரபாண்டியன் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ அந்த தொகுதியில இருக்கிறாரு. தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறார். இந்த தொகுதியில 2 முறை அதிமுக வென்றுள்ளது, 3 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 1 முறை சுயேட்சை வென்றுள்ளது மற்றும் 10 முறை திமுக வென்றுள்ளது. பாத்தீங்கன்னா லால்குடி தொகுதியில 10 முறை திமுக வென்றுள்ளது. அப்ப ஆல்ரெடி காங்கிரஸ் 3 முறை வென்றுள்ளது. இந்த தொகுதியை பொறுத்தளவு திமுக பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆஸ் பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி மொத்த வாக்காளர்கள் 2,22,853 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு SR டிராப்ட் படி 2,04,885 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். லால்குடி தொகுதியில அரௌண்ட் 18,000 வாக்காளர்கள் இந்த லால்குடி தொகுதியில நீக்கப்பட்டுள்ளனர். உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கே சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏ தற்போது இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா 2 முறை தொடர்ந்து வென்றுள்ளார். திமுக கோட்டையாக உள்ளது. கண்டிப்பா இந்த தொகுதியில மீண்டும் இவருக்கு தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மேலும் வைரமணி மத்திய மாவட்ட செயலாளர், அடுத்து துரை கந்தசாமி மத்திய மாவட்ட கலை இலக்கிய அமைப்பாளர், கருணாநிதி முன்னாள் மாவட்ட கவுன்சிலர், இவங்க எல்லாமே மறுபடியும் இந்த தொகுதியில போட்டியிடறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேல ராஜேஷ் தங்கராஜன், தின்னக்குளம் TN சிவகுமார், TNT நடேசன், அசோகன், இவங்க எல்லாருமே இந்த தொகுதியில போட்டியிட விரும்புறாங்க. மேலும் தமாக TR தர்மராஜ் தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த பகுதியில ரொம்ப ஃபெமிலியரா இருக்காங்க. தமாக மேபி பாத்தீங்கன்னா கூட்டணி அமைச்சாங்கன்னா தமாகவும் இந்த தொகுதியில வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த தொகுதி கரண்ட்ல உங்களுக்கு டிஎம்கேக்கு சாதகமான தொகுதியா உள்ளது. ஆயினும் வரக்கூடிய தேர்தலில் கள நிலவரங்கள் பொறுத்து வெற்றி தோல்வி மாறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இந்த தொகுதியில வாக்கு வங்கி பாத்தீங்கன்னா உடையார், முத்திரையர், பட்டியல் சமூகத்தினர், முக்குளத்தோர், இஸ்லாமியர் உள்ளனர். இந்த தொகுதியில இந்த சமூகத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க. இந்த திருச்சி தொகுதியை பொறுத்தளவு இப்ப நம்ம திருச்சி பகுதியில பார்த்தோம், மணச்சநல்லூர், மணப்பாறை, முசிறி, லால்குடி இந்த தொகுதியில நம்ம பார்த்தோம். இதுல யாரெல்லாம் வெற்றி பெற்றிருந்தாங்க, அடுத்து யாருக்கெல்லாம் உத்தேச பல வேட்பாளர்கள் இருக்கிறாங்க, எந்த தொகுதி யாருக்கு ஃபேவரா இருக்குது, எந்தெந்த தொகுதியில SR படிக்கிறது மூலம் எந்த அளவுக்கு வாக்காளர் நீக்கப்பட்டோம், எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய மாவட்டத்தில் வரக்கூடிய தொகுதியில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.